நான்காம் தூண் நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, விஜய் அவர்கள் அந்த பூத் கமிட்டி மாநாடு, அந்த மாநாட்டில் அவருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு எழுச்சி, அது போக அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து அஜித் அவர்கள் இதுவரை கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு மீடியாவை சந்திச்சிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவர் பேசும்போது விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸை மறைமுகமாக, அதாவது நடிகர்கள் அரசியல் வருகை குறித்து அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இது ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். தாவேகாவோட பூத் கமிட்டி மாநாடு கொங்கு மண்டலத்தில், அதாவது கோயம்புத்தூரில் 2 நாள் அந்த பயிற்சி பட்டறை நடந்துச்சு. அதில் விஜய் அவர்கள் நேரடியாக கலந்துக்கிட்டாரு. அவர் அந்த பயிற்சி பட்டறையில் கலந்துக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து அவர் அந்த விடுதிக்கு போன இடத்துலேருந்து அவர் அந்த பயிற்சி அரங்கத்தில் கலந்துக்கின வரைக்கும் ஒரு பெரிய எழுச்சி. மக்கள் தன்னிச்சையாக முன்வந்து விஜய் அவர்களுக்கு பார்க்கணும், அவரை அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அன்றைக்கி தினம் பார்த்துருந்தோம். ஸோ அது ஒரு பெரிய எழுச்சியாக மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. கோயம்புத்தூரை தொடர்ந்து பூத் கமிட்டி மாநாடு வேற எந்த மண்டலத்தில் நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தாவேகா சார்பிலிருந்து இது வரைக்கும் தெரிவிக்கப்படலை. அந்த சூழ்நிலையில தான் விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங்காக கொடைக்கானல் போகிற இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் கொடைக்கானல் போகிறதுக்காக தனி விமானம் மூலமாக மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 15 வருஷம் கழிச்சு மீடியாவை சந்திக்கிறாரு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள் சார்ந்து அவர் மீடியாவை சந்திச்சிருக்காரு. அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா மீடியாவை இது வரைக்கும் சந்திச்சு பேசல அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேலே வைக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் விஜய் தன்னிச்சையா முன்வந்து மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல ரசிகர்கள் என் மீது வைக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் என்னால் காண முடியுது. ஆனாலும் உங்களுடைய பாதுகாப்பு கருதி நீங்கள் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வர்றது, அப்புறம் ஆபத்தான முறையில் பயணம் செய்கிறது, வாகனங்கள் மேலே எகிரி குதிக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அன்பு வேண்டுகோளை அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்குமே அவர் வச்சுட்டு தான் அந்த சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டார். மதுரைக்கு போனதுக்கப்புறம் எதிர்பார்த்த வகையில், எதிர்பார்ப்புக்கும் மீறி, காவல்துறையோட ஏற்பாடுகளும் மீறி பல ஆயிரம் மக்கள், அதாவது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே கலந்து குடும்பமா விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையத்தோட முகப்புல காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு விஜய் வழக்கம் போலவே அந்த கோயம்புத்தூர்ல எப்படி அவர் மக்களை சந்திச்சாரோ, ரோட் ஷோ பண்ணாரோ, அதே முறையில் அந்த கேரோன் வாகனத்திலிருந்து வெளியே ரசிகர்களுக்கு கையசைச்சு அவர்களை ஆரவாரம் பண்ண அந்த காட்சி நம்ம பார்த்துருந்தோம். விஜய் ஏற்கனவே அந்த விமான நிலையம் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே சொல்லியிருந்தாரு, ரசிகர்கள் முண்டி அடிச்சு வரக்கூடாது, ஆபத்தான முறையில் பயணம் செய்யக்கூடாது, என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது, நான் என்னுடைய பணிக்காக போறேன், ஷூட்டிங்காக போறேன், அதனால அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போயிடுவேன், பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு. ஆனாலும் ரசிகர்கள் அதை பொருட்படுத்தாம அவர்களுடைய வாகனங்கள் பின்னாடி தொடர்ந்து இருந்தாங்க. ஹெல்மெட் அணியாத காட்சிகளையும் பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் தண்ணி எல்லாம் பாய்ச்சி அவருடைய செலிப்ரேஷன் கொடுத்திருந்தாங்க. எல்லாமே அன்புல தான் பண்றாங்க. இருந்தாலும் ஒரு கட்சி தலைவரா அவர் ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறாரு. அந்த விஷயத்தை செய்யலையே அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு எதிர் அரசியல் பண்ணக்கூடியவங்க, இல்ல அவருடைய பத்தின விமர்சனங்கள் எழுதக்கூடியவங்க, அந்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடியவங்களோட மத்தியில எல்லாம் இந்த விமர்சனங்கள் தொடர்ச்சி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா விஜய் ஒரு பெரிய நடிகர், அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் அரசியல் ரீதியா அவர் களத்துக்கு வரும்போது இதே போல ஒரு முண்டி அடித்து வரும்போது, இல்ல தண்ணி பீச்சு பாய்ச்சறது, அவருடைய வாகனங்கள் மேல கொடியெல்லாம் தூக்கி வீசுறது, துண்டுகளை தூக்கி வீசுறது அப்படின்ற அவர்களுடைய ரசிகர்களுடைய மனப்பான்மையில இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது விஜய் அவருடைய கோரிக்கை அந்த இடத்துல எடுபடல அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் அந்த கட்சி மேல வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் இது உடனே குறையுமா அப்படின்னா உடனே குறையக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா விஜய் ஒரு புகழ்பெற்ற நடிகர், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா திரையுலகில் அவர் உச்சத்துல இருக்காரு அப்படின்னும் போது அவர் மேல ஒரு தீவிரமான ஒரு பற்று இருக்கும். அப்படின்னும் போது அவங்க ஆரவாரத்தில் அதெல்லாம் பண்றாங்க. பட் இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பொலிட்டிக்ஸா மாறி அரசியல் படுத்தப்பட்டு இதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும் விதமா தான் விஜய் அவர் ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று அமைக்கிறாரு. இந்த மாதிரி சரியான பல விஷயங்கள் அரசியல் ரீதியா அவரோட ரசிகர்களை அரசியல் படுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு. இது காலப்போக்கில் விஜய் தொடர்ச்சியா வெளியில வரும்போது, அவர் வெளியில அவருடைய பிரசன்ஸ் இருக்கும்போது, பொலிட்டிக்கலா அவர் பேசும்போது, ஸோ இதெல்லாம் உள்வாங்கி அந்த ரசிகர்கள் எப்படி திரைப்படங்களை பார்த்து அவர் மேல ஈர்ப்பு வந்துச்சோ, அரசியல் ரீதியாகவும் அவர் மேல ஒரு ஈர்ப்பு வரும்போது அவர்களும் ஒரு ரசிகர்கள் என்ற நிலையிலிருந்து தொண்டர்கள் என்ற நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க, இல்ல அவர் உருவாகுவாங்க அப்படின்னு
வந்து எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல வந்து திரு அஜித் அவர்கள் பத்மபூஷன் விருது வந்து கிடைச்சிருந்தது. அந்த விருது வந்து அவருக்கு தகுதியான ஆளான்னு கேட்டீங்கன்னா 100% அவர் வந்து தகுதியான ஆள் தான். ஆனாலுமே கூட சிலர் வந்து ஒரு சிலர் அவர் மேல வந்து வைக்கிற விமர்சனங்கள்னா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஸோ அதனால தான் அவர் வந்து மத்திய அரசு இது போல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அஜித்தை வந்து ஈர்க்கணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வச்சாங்க. காங்கிரஸ்ல அஜித் அவர்கள் கலந்துக்கும் போது தமிழ்நாட்டோட லோகோ அவருடைய கார்ல வந்து பதிச்சிருந்தாரு. அது வந்து திமுகவுக்கு ஆதரவாக அஜித் இருக்காருன்னு சொல்லி திமுக தரப்பில் நிறைய பேர் வந்து அதை பேசிட்டு இருந்தாங்க. திரு உதயநிதி அவர்கள் கூட அஜித்துக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே ஒவ்வொன்று வந்து அரசியல் முடிச்சுகளாக போட்டு பண்ணிட்டு இருந்தாலுமே கூட அஜித் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய சினிமா பங்களிப்பு அப்படின்றது வந்து அவருடைய கடின உழைப்பு இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் தெரியும். அவர் வந்து எவ்வளோ உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து சொல்லத்தக்க வகையில் ஒரு உச்ச நிலையில் இன்னைக்கு வந்து அவர் ரசிகர்கள் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. பத்மபூஷன் விருதுன்றது முழு தகுதியான அஜித் அவர்கள். ஸோ அந்த சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட அஜித் அவர்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது வரைக்கும் மீடியாவை சந்திக்காமையே கிட்டத்தட்ட பல வருஷங்களா மீடியாவிலிருந்து விலகி இருந்தக்கூடிய அஜித் அவர்கள் பத்மபூஷன் விருது கிடைச்சதுக்கு அப்புறமா மீடியாவை சந்திச்சிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் பல்வேறு விஷயங்கள் அவருடைய சினிமா அனுபவங்கள்ல இருந்து அவருடைய திரைப்பட அனுபவங்கள் அவருடைய எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கும் போது அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடிகர்கள் உங்களை மாதிரி சக நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்களே, அவங்களுடைய அரசியல் பத்தி நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு வந்து அவர் ரொம்ப தெளிவா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அரசியல் பணி அப்படின்றது ஒரு நாட்டை வந்து சுமக்கிற அவர் நாட்டை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அதற்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு துணிவு வேணும். அந்த துணிவு வந்து என்னுடைய சக நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்களும் அந்த துணிவோட வராங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சூழ்நிலையில அஜித் அவர்கள் இப்படி ஒரு கருத்து அரசியல் கருத்து சொல்லியிருக்காரு, அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, ஒரு துணிவுன்ற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதை வந்து விஜய்க்கு தான் சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சக நடிகரா இப்போ தற்கால அரசியலுக்கு வந்தது வந்து விஜய் அவர்கள் தான். ஸோ விஜய் அவர்களுக்கு வாழ்த்து ஒரு மறைமுகமா அஜித் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவர் திரை உலகில் இருந்த வரைக்கும் அவரை பற்றின எல்லாருமே சொல்லக்கூடிய ஒப்பீனியன் என்னன்னா, அவர் ரொம்ப சைலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியவர், அதிகமாக பேசக்கூடியவர் இல்லை அப்படின்னு தான் பேசப்பட்டது. அந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சி தொடங்கினா அவருடைய முதல் மாநாட்டில் அவருடைய ஃபயரி ஸ்பீச், அதாவது உணர்ச்சி பெருக்கெடுத்து அவர் பேசின அந்த பேச்சு வந்து பலராலுமே பாராட்டப்பட்டது. அதில் உள் அர்த்தங்கள் கற்பிக்கப்பட்டு அவர் மீது விமர்சனங்கள் கட்டமைக்கப்பட்டாலும் அவரை எதிர்த்த எதிர்கட்சிகளாக இருந்தாலுமே சரி எல்லாருமே அவருடைய ஸ்பீச்சை வந்து பாராட்டினாங்க. ரொம்ப தெளிவாக அவருக்கு என்ன தோணுதோ அது வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து பேசியிருந்தார் அப்படின்றது வந்து பேசப்பட்டது. அதே போல் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள்ல இருக்கட்டும், அம்பேத்கர் விழா, அதுக்கப்புறமா அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அவர் கொடுத்த அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப திமுகவை வந்து அட்டாக் பண்ணி ரொம்ப பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் மேலே வந்து அவருடைய ஸ்பீச் மேலே ஒரு தனி எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் இந்த சமீபத்தில் நடந்த அந்த கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மாநாட்டில் 2 நாளும் கலந்துக்கிட்டு அவருடைய ஸ்பீச்சில் வந்து ரொம்ப கம்மியாக பேசியிருந்தாரு, அதிகமான அரசியல் பேசல. அவர் ரொம்ப குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஊழலற்ற ஆட்சியை வந்து நாங்க அமைப்போம், ஏமாத்தி யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற விமர்சனங்கள், அவர் ரொம்ப கம்மியான அரசியல் மட்டும் பேசிட்டு நகர்ந்திருந்தாரு. அதுல திமுக எதிர்ப்பு மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. பாஜகவோட எதிர்ப்பு வந்து அதுல இல்ல அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவை பத்தி அவர் எந்த விமர்சனமும் வைக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து அவரை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகள் வந்து தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாஜக கூட கூட்டணிக்கு தாவிக்க முயற்சி பண்றாங்க, இல்லைன்னா விஜய் வந்து பாஜகவும் அதிமுக அவங்க கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கான முயற்சி நடக்குது அப்படின்ற ஒரு பேச்சுமே இருக்கு. சமீபத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளிலுமே வந்து அதிமுக பத்தின விமர்சனங்கள் இல்ல, பாஜக பத்தின விமர்சனங்கள் இல்ல, மதசார்பற்ற கொள்கை வச்சிருக்கக்கூடிய தாவேகா ஏன் அந்த மதசார்பற்ற கொள்கையை பத்தி இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பேசல அப்படின்ற விமர்சனங்கள்லாம் அந்த கட்சி மேல இப்போ வர தொடங்கி இருக்கு. இதுல வந்து விஜய் தான் எதிர்காலத்தில் என்ன மாதிரி பதிலளிக்க கொடுக்க போறாரு, ஜூனுக்கு அப்புறமா அவர் வந்து அரசியல் காலத்துல முழு நேரமா ஈடுபடும் போது எப்படி வந்து அவருடைய கையாள போறாரு, குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு ஓட்டு மட்டும் இல்லாம பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஓட்டை விஜய் குறி வச்சு எடுக்கணும் அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த அரசியல் கட்சி பேசுதோ அது வந்து அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் எடுக்கும். திமுக வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை பேசி தான் கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் ஓட்டுகள் எல்லாமே கைப்பற்றி இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில பாஜக எதிர்ப்பை விஜய் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாலோ இல்ல அதை பத்தி பேசாம இருந்தாலோ திமுக எதிர்ப்பு ஓட்டு மட்டுமே நம்ம வந்து வச்சு ஆட்சி அமைக்கிறது கஷ்டமான விஷயம்.
பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற பல அரசியல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் இது உள்ள இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி விஜய் அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து கையாள போறாரு, அதே போல புது கட்சின்றதுனால கூட இருக்கவங்க எல்லாம் தொண்டர்களா இருக்காங்க, தொண்டர்கள் வந்து ரசிக மனப்பான்மையில இருக்காங்க, அவங்களை அரசியல் படுத்தணும் அப்படின்னு இந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்ல, அதாவது தேர்தல் வரதுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குன்னு போது அவருக்கு வந்து இவ்வளவு பணிகள் வந்து இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் இதெல்லாம் எப்படி கையாள போறாரு அப்படின்ற கேள்வியுமே கண்டிப்பா எழுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து விஜய் அவருடைய அரசியல், அவர் சார்ந்த பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னா 4ஆம் தூண் சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.